ஆட்டோ சங்கர் போலீஸ்காரரோட அவனுக்கு சகவாசம் ஏற்பட்டிருக்கு. நீ எதுக்கு பணத்துக்கு இவ்வளவு போராடுற கஷ்டப்படணும்? நீ சாராயம் காய்ச்சினாக்கா எங்களுக்கு மாமூல் கொடுத்துரு. ஒரு கட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி அவங்ககிட்ட சொன்னாராம், நீ விபச்சார தொழிலையும் நடத்து, அதில் இன்னும் அதிகமான லாபம் வரும். அச்சமில்லை அச்சமில்லைன்னு துணிச்சலாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நடிகையை குறிப்பிட்டு அவ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அக்கா மற்றும் தங்கை நடிகைகள் அவங்களுடைய அம்மா கிட்ட போய் சங்கர் ராத்திரி நேரத்தில் போய் 2 பொண்ணுல யாராவது ஒரு பொண்ணு அனுப்பி வைங்க, ஒரு விஐபி கேட்குறாரு. நான் அவ்வளோ பெரிய விஐபி உங்களுக்கு இந்த விதத்தில் லிங்க் பண்ணி கொடுக்குறன்றதுக்காக நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் கூட்டிகிட்டு போவேன். இல்லைன்னா அவர் நடிகை வேணும்னு தான் கேட்டார், நீங்கள் வேணும்னு கேட்கல. ஆட்டோ சங்கருக்கு எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ, துணை நின்றார்களோ, அவங்க எல்லாம் தாங்கள் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற முடிவோட இவனை பலிகடா ஆக்கிடலாம். ஆட்டோ சங்கர் அவருமே ஹீரோ ஹீரோயின்ஸை மிரட்டுவாராமே, நிறைய பிளாக்மெயில் பண்ணியிருக்காராமே. 1980s காலகட்டத்தில் கோலோச்சி வாழ்ந்த ஒரு தாதா தான் ஆட்டோ சங்கர். இந்த இடத்துல நான் ஆட்டோ சங்கரை அவன் என்று குறிப்பிடாம அவர் என்று குறிப்பிட காரணம் என்னன்னா, அவங்க கூட அவங்க தவறு செய்வதற்கு காரணமாக இருந்து அவனை தூண்டி விட்டு அவனுடைய தவறுகள் எல்லாத்துலேயும் உடந்தையாக இருந்து அவனை காப்பாற்றி இருந்துகிட்டு இருந்த பல பெரிய மனிதர்களை அவர் இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் நாம. அந்த பெரிய மனிதர்கள் இன்னைக்கும் கூட உயிரோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சேனல்ல உட்காந்துக்கிட்டு நெஞ்சு நிமிர்த்தி கம்பீரமா பேட்டி கொடுக்குற போலீஸ் அதிகாரி எல்லாம் இருக்கிறாரு. போலீஸ் அதிகாரிகள்? ஆமா, அவரெல்லாம் இந்த ஆட்டோ சங்கர் உடைய அந்த பாலியல் குற்றங்கள், அந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டவர் அப்படின்னு நான் போற விஷயங்கள் எல்லாமே நானாக சொல்ற விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே ஆட்டோ சங்கருடைய வாக்குமூலங்கள். ஆட்டோ சங்கர் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு தான் மட்டுமே குற்றவாளின்னு சொல்லி எல்லாம் ஸ்கெட்சு போட்டு தன்னை தூக்கு மேடைக்கு ஏற்ற போறாங்க. ஆனா நான் இவ்வளவு பெரிய குற்றவாளி ஆனதுக்கு, நான் 6 கொலைகளை பண்ணினதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், என் கூட தொடர்பு வச்சிருந்த பெரிய மனிதர்கள்லாம் யார் யாரு, அவங்களுடைய முகத்திரையெல்லாம் நான் கிழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு பிரபல வார இதழில் தொடராகவே எழுதினான். தன்னுடைய பிகினிங் டு த எண்ட், தன்னை யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்க, தன் கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சிருந்தாங்க, தன் கூட தொடர்பில் இருந்த நடிகைகள்லாம் யார் யாரு, அரசியல்வாதிகள் யாரு, போலீஸ் அதிகாரி யாரு, அதெல்லாத்தையும் அவன் அம்பலப்படுத்தி இருக்கிறான் அந்த தொடர்ல. அந்த தொடர் புத்தகமாக கூட வெளிவந்திருக்கு, ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம் அப்படின்ட்டு. அதை பத்தி சொல்வதென்றால் ஏகப்பட்ட பெயர்கள் அம்பலமாகும், ஒரு பல பேருக்கு அதிர்ச்சி அளிக்கும். சார், இப்போ ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவர் யார் சார்? அவர் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணாரு? தாதாவானதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? ஆட்டோ சங்கர் முதல்ல வறுமையில் இருந்திருக்கிறான். அவனுக்கு ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற மனைவியும் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. அவனுக்கு சரியான வேலையை வாய்ப்பு கிடைக்காத போது அவன் மளிகை கடையில் போய் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அரிசியும் மளிகை பொருட்களும் கடன் தான் கேட்டிருக்கான். அந்த மளிகை கடைக்காரர் கொடுக்க மறுத்திருக்காரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறான், அந்த மளிகை கடைக்காரரை அடித்து அந்த மளிகை சாமான்களை வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறான். இந்த மளிகை கடைக்காரரு அவன் மேலே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. லோக்கல் போலீஸு ஆட்டோ சங்கரை போட்டு பின்னி எடுத்திருக்காங்க. ஓகே. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இன்னொரு போலீஸ்காரரோட அவனுக்கு சகவாசம் ஏற்பட்டிருக்கு. அந்த போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு
பணத்துக்கு இவ்வளவு போராடணும், கஷ்டப்படணும். ம் நீ வந்து சாராயம் காய்ச்சினாக்கா ம் எங்களுக்கு மாமூல் கொடுத்துரு, ஓ நாங்க வந்து உன்னை கண்டுக்காம விட்டுறோம், அதுல வந்து உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஓ காவல்துறை அதிகாரியே அனுமதி கொடுத்து பண்ண சொல்லிட்டாரு. ஒரு காவலரே தனக்கு சொன்னதாக தான், சொல்லியிருக்காரு. காவல் அதிகாரின்னு சொல்ல முடியாது, காவலர் சொன்னதாக ம் அவன் எழுதியிருக்கிறான் ஆட்டோ சங்கர். ம் காவலர்கள் தான் தன்னை வந்து சாராயம் காய்ச்ச சொல்லி சொன்னாங்க ம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சாராயம் காய்ச்சிருக்கான். ம் ஆஹ் கள்ளச்சாராயத்தை வந்து ஆஹ் பிடி பிடிக்க வரக்கூடிய ஆஹ் காவலர்கள் வரும்போது ம் மற்ற காவலர்களே இவனுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க, தகவல் கொடுத்துருவாங்க. ஆ அதிகாரிகள் இதுக்கு வராங்க, ரெய்டுக்கு வராங்க, ம் நீ பதுக்கிடு ம் ம் அப்படின்ட்டு. இப்படியாக காவலர்கள் துணையுடனே வளர்ந்துருக்கிறான். ஓ ஒரு கட்டத்துல ஒரு போலீஸ் அதிகாரி அவங்கிட்ட சொன்னாராம், ம் ஆஹ் நீ வந்து விபச்சார தொழிலையும் நடத்து, ஓ அதுல வந்து இன்னும் அதிகமான லாபம் வரும் ம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இவர் ஆட்டோ சங்கர் அதுக்கு மறுத்து இருக்கிறாரு. ம் மறுத்தாக்கா நீ இதை செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நீ வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு கிரிமினல், ம் கள்ளச்சாரம் காய்ச்சி விற்ற கிரிமினல். அதனால நீ வந்து விபச்சார தொழில் செய்யலைனாக்கா, விபச்சார புரோக்கராக மாறலைனாக்கா ம் உன் மேல இருக்கிற கள்ளச்சார கேஸ்லாம் தூசு தட்டி எடுத்து உன்னை உள்ள தள்ளுவோம் ம் அப்படின்னு மிரட்டினாராம். அதனால இவன் வந்து விபச்சார புரோக்கராகவும் மாறினாராம் ஆட்டோ சங்கர். ம் அப்படி மாறினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நீங்க இன்னாரா அன்னாரான்லாம் கேட்காம நீங்களே புரிஞ்சுக்கோங்க, மக்கள் புத்திசாலிகள், அவங்க புரிந்து கொள்வாங்க. ஓகே சார், அதுக்கான க்ளூ கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அந்த காலகட்டத்தில் அவையின் நாயகராக இருந்த ஒரு பெரிய மனிதர் ஆட்டோ சங்கருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆட்டோ சங்கர் வந்து ஒரு புறம்போக்கு நிலத்துல என்க்ரோச்மெண்ட் செஞ்சு, போலீஸ் அதிகாரிகள் துணையோட என்க்ரோச்மெண்ட் செஞ்சு வீடு கட்டி இருக்கிறாரு. அங்க சாராயம் காய்ச்சறெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த காலகட்டத்துல இந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய தலைவராக இருந்த ஒரு பெண்மணி, மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி. அவங்க நேர்மையாக இருந்து இந்த இவன் உள்பட, ஆட்டோ சங்கர் உள்பட இன்னும் பல பேருடைய என்க்ரோச்மெண்ட் கட்டடங்களையும் டெமாலிஷ் பண்ணணும், இடிக்கணும் சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஆட்டோ சங்கர் இந்த நான் சொன்ன அவையின் நாயகராக இருந்த பெரிய மனிதர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அவரும் தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு ஆட்டோ சங்கருடைய அந்த பில்டிங்ஸ் வந்து இடிபடாம தடுத்து காப்பாத்தியிருக்காரு. இதுக்கு கைமாறாக ஒரு தொகையை, பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நாயகர் வீட்டுக்கு ஆட்டோ சங்கர் போயிருக்காரு. ஐயா, நீங்க உங்க உதவியால என்னுடைய பில்டிங் இடிபடாம தப்பிச்சது, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கவர்ல பணத்தை கொடுத்துருக்காரு. கூடவே வந்து உயர்தர மதுபானத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த நாயகர் கேட்டாராம், மது மட்டும்தானா, மாது கேட்டிருப்பாரு அப்படின்னு கேட்டாராம். சரிதான். இவருக்கு தூக்கி வாரி போட்டுதான். இவர் தான் ஏற்கனவே உபச்சார தரகு தொழிலையும் பண்ணிட்டு இருக்காருல்ல. சரி, அதுவும் ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு அப்படின்னாராம். அந்த நாயகர் சொன்னாராம், எனக்கு சாதாரண பெண்ணெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு நடிகை வேணும் அப்படின்னு கேட்டாராம். அது வரைக்கும் இவருக்கு, சங்கருக்கு, அந்த மாதிரி தொழில் செய்கிற நடிகைகளோட சகவாசம் இல்லாம இருந்திருக்கு. ஷாக் ஆகியிருக்காரு. எந்த நடிகையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து அப்போது புகழின் உச்சியில் இருந்த ஒரு நடிகையின் பேரை குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பிட்ட நடிகையை தான் அந்த நாயகன் வந்து கேட்டிருக்காரு. நாயகர் கேட்டிருக்காரு. அச்சமில்லை அச்சமில்லைன்னு துணிச்சலாக வாழ்ந்து கொண்டிருந்த
அந்த நடிகையை குறிப்பிட்டு ம் அவ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ம் இவருக்கு இன்னும் பெரிய ஷாக் ஆயிடுச்சு ஆட்டோ சங்கருக்கு. ம் அவங்க எவ்வளோ பெரிய லீடிங் ஆக்ட்ரஸ், ம் சர்வசாதாரணமா அவங்க வேணும்னு கேட்குறாரு. ம் நம்ம எப்படி, நமக்கு வந்து அவங்க கூட லிங்கே கிடையாது. ம் யாரையாவது பிடிச்சி சிபாரிசு பிடிச்சிட்டு போய் கேட்கறதா கூட என்னன்னு கேட்க முடியும். இதை கேட்டாக்கா தன்னை செருப்பால் அடிச்சு விரட்ட மாட்டாங்களா, ம் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு பலவிதமான பயங்கள் ஆட்டோ சங்கருக்கு. ம் தன் கூட்டாளிகள் கிட்ட சொல்லியிருக்காரு. ம் கூட்டாளிகள் கொடுத்த யோசனைப்படி டி நகர்ல அப்போ ஒரு விபச்சார தரகராக இருந்த இவரோடவும் சீனியர் தரகர், ம் அந்த தரகர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அந்த சகாக்கள் சொல்லியிருக்காங்க. ம் டி நகர்ல இருந்த அந்த சீனியர் உபச்சார தரகர்கிட்ட போய் ம். சங்கர் கேட்டிருக்காரு. அவரு இந்த நடிகையுடைய பேரை கேட்டு, ம். அவ்வளவுதானே, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டாராம். அவ்வளவுதானே. அதுக்கு பிறகு சங்கரை கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஆஹ், அகன்ற விழிகளை கொண்ட அந்த நடிகை இவங்க கிட்ட ஃபார்மாலிட்டியா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு, ம். அந்த அந்த டி நகர விபச்சார தரகன் எதுக்காக வந்திருக்கான்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். அதனால என் மேனேஜர் கிட்ட பேசிக்குங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஷூட்டிங் போயிட்டாங்களாம். அந்த நடிகையும் அதுக்காக தயாரா தான் இருந்திருக்காங்க. ஆமா, சூப்பர். என் மேனேஜர் கிட்ட பேசிக்குங்க சொல்லிட்டு ம். கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மேனேஜர் வந்து ஒரு தொகையை சொல்லியிருக்காரு. ம். ஒரு இரவு அவங்க தங்குறதுக்கு இவ்வளவு தொகை வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த நாயகர் தான் வந்து அரசியல பெரும்புள்ளியாச்சு. ம். எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துட்றேன்ட்டாராம். ஓ. ஸோ இவர் வந்து ஈசிஆர்ல இருக்கிற ஒரு காட்டேஜ் புக் பண்ணிட்டாரு சங்கர். ஓகே சார். புக் பண்ணிட்டு அந்த காட்டேஜினுடைய அட்ஜாயினிங்காக இருக்கக்கூடிய இன்னொரு ரூமையும் தனக்கு புக் பண்ணிக்கிட்டாரு. ம். புக் பண்ணிக்கிட்டு அங்கே ரூம் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, ம். அந்த ரூம் பாய்ஸை கூப்பிட்டு பெரிய அளவில் இன்னைக்கு தொகையில் சொல்கிறது இருந்தாக்கா 1000 அந்த மாதிரி 1000 ரூபாயை அந்த பசங்களுக்கு டிப்ஸாக கொடுத்து, ஓ. அந்த நடிகை அந்த காட்டேஜுக்கு எப்போ வராங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லு, அந்த அந்த நபர் ம். அந்த மனிதர் எப்போ வராடுறது எனக்கு சொல்லு, ம். இந்த ரூமுக்கும் இந்த காட்டேஜுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு ஜன்னல் கதவை வந்து திறந்து வச்சிரு ம். அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. ம். அந்த பசங்களும் அதே போல இவருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெரிய மனிதரும் ம். அந்த நடிகையும் ஒன்றாக இருக்கும் காட்சிகளை இவர் தன்னுடைய கேமராவில் ரெக்கார்ட் ஃபோட்டோஸ் பண்ணிக்கிட்டாரா? எடுத்துக்கிட்டார். அந்த காலத்தில் வந்து வீடியோ இருந்ததான்னு எனக்கு சரியான நினைவில்லை. நான் சொல்கிறது 1980s ஓ. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டார். ஓகே ஓகே. மொத்தத்தையுமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. ம். அதுக்கு பிறகு அந்த நடிகை போயிட்டாங்க. ம். இது வந்து எதுக்காக அவர் ஃபோட்டோஸ் எடுத்தார்னா, நாளை பின்ன நமக்கு வந்து அந்த தலைவருடைய தயவு தேவைப்பட்டாலோ, இந்த நடிகையுடைய தயவு தேவைப்பட்டாலோ, அவங்க செய்ய மறுத்தா நம்ம வந்து இந்த புகைப்படத்தை காட்டி மிரட்டி புகைப்படத்தை காட்டி பிளாக்மெயில் பண்ணி நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குயுக்தியான எண்ணம் ஏற்பட்டு போச்சு. ஓகே. ஸோ இதையே அவர் வாடிக்கையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ம். சென்னை பம்மல்ல அப்போது இருந்த ஒரு முக்கியமான அதிமுக பிரமுகர், அவர் வந்து அந்த காலகட்டத்தில் பல்லவி பாடிக்கிட்டு இருந்த ஒரு நடிகையை கேட்டிருக்காரு. ம். அந்த நடிகையும் இவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதே போல் வீடியோ படங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த காலகட்டத்தில் விஜயலலிதா அப்படிங்கிற ஒரு நடிகை இந்த லெதர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ம். அந்த லெதர் பிஸ்னஸில் சம்பந்தப்பட்ட ஒரு நடிகை ம். அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க நடிக்க ஆரம்பிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ம். அந்த லெதர் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க நடிக்க ஆரம்பிக்கல. ம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய டைரக்டரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ம். பல படங்கள்
தமிழிலும் தெலுங்கிலும் பல படங்கள் நடிச்சு ம் ஒரு ஆக்ஷன் குயின் அப்படிங்கிற பட்டம் கூட வாங்கின மிகப்பெரிய நடிகை. ஓ அவங்க வச்சு அவங்கள உள்ளிட்ட இன்னும் சில நடிகைகளை வச்சு இவங்க தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓ ஆஹ் அவங்க மூலமா ஆட்டோ சங்கருக்கும் அந்த நடிகையோட லிங்க் கிடைச்சிருக்குது. ம் அப்போ வந்து ஒரு முறை ஒரு கஸ்டமர், ஒரு விஐபி கஸ்டமர் கேட்ட நேரத்துக்கு அந்த நடிகை, ம் அந்த ஆக்ஷன் குயின், அதாவது அப்போ ஆக்ஷன் குயின் கிடையாது, பிற்காலத்தில் ஓ. ஆக்ஷன் குயின், ம் அவங்க வந்து தான் கேட்ட டேட்டுக்கு வந்து அவங்க கஸ்டமர் இடத்துக்கு வர மறுத்துட்டாங்கன்ற கோபத்தில் அந்த அஹ், விஜயலலிதான்ற பெண் சொன்னேன் இல்லையா, ம். அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்காரு. ம் ஆஹ் என்ன பணத்துக்கு தானே கூப்பிடுறோம், அவன் என்ன பெரிய இவளா, ம் சொன்ன டேட்டுக்கு வர மாட்டேங்கிறா, ம் அப்புறம் நான் வந்து வேற மாதிரி, ஏன்னா இவருக்கும் பல செல்வாக்கு இருக்கு இல்லையா, அதனால ஆமா. நான் வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன் ம் அப்படின்ற மாதிரி எகிரி இருக்காரு. ம் அப்போ அந்த விஜயான்ற அந்த பெண் சொன்னாங்களாம், ம் இவர்கிட்ட எதுவும் சொல்லல, ம் இப்படியா என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு ம். அந்த பெரிய போலீஸ் அதிகாரி, ஓ ஒரு பக்தி இலக்கியத்தின் பெயரை வச்சிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட ம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ம் அந்த போலீஸ் அதிகாரி சங்கரை கூப்பிட்டு மிரட்டினாராம், ம் அவ என் ஆளு, ம் அவகிட்ட தகராறுலாம் வச்சுக்காத ம் அப்படின்னு கேட்டுட்டு மிரட்டிட்டு, ஆ அதுக்கு பிறகு இவர் சங்கர் என்ன பண்ணாராம், சரிங்க ஐயா, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் ஐயா ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப பவ்யமா பேசி ம் அவருக்கு தேவையான விஷயங்களையும் சங்கர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஓ சரி இது எல்லாத்தையும் கூட வந்து படமா எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகே ம் ஆஹ் இது எல்லாத்துக்கும் மேலாக இன்னும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, ம் ஒரு அக்கா நடிகை, அக்கா மற்றும் தங்கை நடிகைகள், ஆ அவங்களுடைய அம்மா கிட்ட போய் சங்கர் ராத்திரி நேரத்தில் போய் உங்க 2 பொண்ணுல யாராவது ஒரு பொண்ணு அனுப்பி வைங்க, ஒரு விஐபி கேட்குறாரு ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ன சங்கர், தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து கேட்குறிய ம் அப்படி சொன்னதும், இப்போதான் எனக்கு வந்து இது வந்தது, எனக்கு ம் தாக்கி இது வந்தது, ம் ஒரு விஐபி சரி அனுப்பி வச்சிங்கனாக்கா நிறைய உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும், பணம் மட்டும் இல்லை நிறைய செல்வாக்கும் கிடைக்கும் ம் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த நடிகை, அந்த அம்மா வந்து நடிகையை தயார் பண்ணியிருக்கிறாங்க அனுப்புறதுக்கு. ஓ, அம்மாவே பொண்ணு வந்து தயார் பண்ணி அனுப்புறாங்க. ஆமாம். அப்போது சங்கர் வந்து அவங்க கிட்ட ஒரு தொகையை கேட்டாராம். ம் அதாவது விபச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகிற பெண்களுக்கு தான் தரகர்கள் பணம் கொடுப்பாங்களே தவிர, அந்த கஸ்டமர்ஸ் பணம் கொடுப்பாங்களே தவிர, அவங்க கிட்ட வந்து யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து விதிவிலக்கா அந்த நடிகை கிட்டேயே பணம் கேட்டாராம். ஓ எதுக்குன்னு சொன்னாக்கா, நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாக்கா அதுக்கு பிறகு அடுத்த வாட்டி வந்து நீங்க என் மூலமா வரப்போறதில்ல, நீங்க டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு போவீங்க வருவீங்க, உங்க செல்வாக்க அவர் மூலமா நீங்க எக்கச்சக்கமா வளர்த்துப்பீங்க, அப்போ எனக்கு என்ன லாபம் இருக்க போகுது, அதனால நான் அவ்வளோ பெரிய விஐபி உங்களுக்கு இந்த விதத்துல லிங்க் பண்ணி கொடுக்குறன்றதுக்காக நீங்க எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா அவர் வந்து நடிகை வேணும்னு தான் கேட்டாரு, நீங்க வேணும்னு கேட்கல, என்கிட்ட வேற நடிகைகளும் இருக்கிறாங்க, அச்சமில்லாத நடிகைகள் அந்த மாதிரி எல்லாம் வேற எல்லாம் இருக்கிறாங்க, ஸோ உங்க இஷ்டம், உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணுமா, வேணும்னாக்கா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சரின்னு அவங்க அம்மாவே, பொண்ணு கோவப்பட்டாங்களாம், அவங்க அம்மாவே வந்து சும்மா ரெடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இப்படிதான் நடந்துக்கணும், நீக்கு போக்காதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆட்டோ சங்கருக்கு கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு ஆ. தன் மகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ம். இவர் சங்கர் அந்த நடிகையை கூட்டிக் கொண்டு ம். அந்த பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ம். அங்க கதவை தட்டினதும் ஆஹ், வயதிலும் அனுபவத்திலும் மூப்பு கொண்ட அந்த தலைவர் கதவை திறந்தாராம். அரசியல்வாதி. ஆமா. ம். அதுக்கு பிறகு அந்த நடிகை உள்ள போயிட்டாங்க. ம். இது போல பல்வேறு அரசியல் ஆளுமைகள், ம். போலீஸ் அதிகாரிகள், நடிகைகள் இவங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் ம். ஆட்டோ சங்கர் போட்டோக்களோட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ண யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ம். ஆனா அவருடைய துரதிர்ஷ்டம், கொலை இவர் வந்து சாராயமும் உபச்சாரம் பண்ணிட்டு இருந்தப்போ வரைக்கும் வந்து பெரிய அளவில் பிரச்சனை ஆகலை. ஆ. ஆனா வந்து மொத்தம் 6 கொலைகள் பண்ணியிருக்காரு. ஆ. அதுல இவரால் கொலை செய்யப்பட்ட ஒருத்தருடைய மனைவி ம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கீழ் மட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கல. ம். மேல் மட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கல. ம். அப்போ கவர்னர் ஆட்சி நடத்திட்டு இருந்தது. ம். ஸோ கவர்னர் ஆஃபீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ம். உடனே அங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், ம். ஆட்டோ சங்கரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு வந்திருக்குது. ம். வேற வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ம். அப்படியே சினாரியோ மாறி போச்சு. ம். ஆட்டோ சங்கருக்கு எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் ம். உடந்தையாக இருந்தார்களோ, ம். துணை நின்றார்களோ, அவங்க எல்லாம் தாங்கள் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற முடிவோட இவனை பலிகடா ஆக்கிடலாம் ம். அப்படின்னு முடிவு பண்ணி அவசர அவசரமாக இவன் மேல இருந்த எல்லா கிரைம் ரெக்கார்ட்ஸையும் தூசு தட்டி எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து அவனை வந்து கோர்ட்ல ரொம்ப வெளியில வர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டப்பிரிவுகளில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அவருடைய வீட்டுக்கு போய் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக சோதனை பண்ணாங்கன்னா, அவர் வீட்டில் இருந்த பணம், நகை எல்லாத்தையும் தாங்க அபகரிச்சுட்டு போயிடலான்ற எண்ணத்தோட அந்த போலீஸ் அதிகாரிகள் போய் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஆட்டோ சங்கருடைய வாக்குமூலம். அப்படி சோதனை பண்ணும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் காத்திருந்திருக்கு. இந்த போலீஸ் அதிகாரி, அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், நடிகைகள் இவங்க சம்பந்தப்பட்ட அந்த அந்தரங்க போட்டோக்கள், லீலை புகைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு ஆல்பமா வச்சிருந்துருக்குறான். ஆல்பம் போட்டு. ஆமா. ஸோ அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரி அவருடைய கவனத்துக்கெல்லாம் போயிருக்குது இந்த விஷயம். என்ன பண்ணிட்டாங்க, அந்த போட்டோஸ் மொத்தத்தையும் கொண்டு போய் கொளுத்திட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களாம் இதில் சம்மந்தப்பட்டதாக அவன் சொன்னாலும் அதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாக தான் வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுறதுக்கு வந்து கருணை மனுலாம் கொடுத்துருக்குறாங்க. ஜனாதிபதி கருணை மனு எல்லாமே நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஸோ தான் தூக்கு மேடை ஏறப்போவது உறுதி, தான் சாக போவது உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் யாரெல்லாம் தனக்கு கூட்டாளிகளாக இருந்து தன்னை வந்து கைவிட்டது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து எப்படியாவது வந்து கொன்னுட்டா, அதாவது சட்டத்தின் மூலமாக கொன்னுட்டாக்கா இவன் நாளைக்கு நமக்கு த்ரெட்டா வரமாட்டான், இவன் உயிரோடு இருந்தாக்க என்னைக்கு இருந்தாலும் தனக்கு த்ரெட்டு தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட அந்த கூட்டம் ஒன்று சேர்ந்து தான் இவரை மட்டுமே பலிகடா ஆக்கி மரண தண்டனை விதிக்க செஞ்சிட்டாங்க. ஸோ நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மைகள் எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லிட்ட சாக விரும்புகிறேன். நீங்கள் வந்து பெரிய மனிதர்களாக நினைத்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் எவ்வளவு இழிவானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்குமூலத்தை முடிச்சிருக்காரு ஆட்டோ சங்கர். எல்லாரும் பேரும் சொல்லிட்டாரா? அதான் இப்போ நான் சொன்னது மாதிரியாக பல பெரிய மனிதர்களுடைய பேர்கள் தான் சொல்லியிருக்காரு. அதில் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களா?
இல்லாட்டா ஆதாரங்கள் இல்லை அப்படின்ட்டு. ஆதாரங்கள் இல்லை, எப்படி எடுக்க முடியும்? ஆரம்பத்திலே சொன்னீங்க, அவர் கூட அப்போ தொடர்புல இருந்தவங்க கூட இப்போ ஆட்சி அதிகாரத்துல, பவர்ல இருக்காங்க அப்படின்னீங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்கன்னு நான் சொல்லல. க- இப்பவும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இந்த ஆஹ், அச்சமில்லாத நடிகை, ம். அப்புறம் வந்து பல்லவி பாடிய நடிகை, அந்த காவல்துறை அதிகாரிகள். அப்புறம் வந்து அந்த அக்கா தங்கை நடிகை, ம். அந்த காவல் உயர் அதிகாரி, அந்த உயர் அதிகாரி ரிட்டையர் ஆயிட்டாரு. ம். ரிட்டையர் ஆயிட்டு தான் பெரிய யோகியவான் மாதிரி சமீபத்தில் அவர் பேட்டி கொடுத்ததை பார்த்தேன் நான். ஓ. இது போன்ற பல பிரபலங்கள் இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓ. அந்த நடிகைகளில் வந்து ஒரு நடிகை வந்து 2 முறை கல்யாணம் பண்ணி 2 பேரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ. ஒரு நடிகை வந்து ஒரு சினிமாக்காரரை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ம். அக்கா தங்கை நடிகைகள்லையும் வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணி கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ம். இன்னொரு நடிகை வந்து கணவனை பிரிஞ்சு வாழறதாக கேள்விப்பட்டேன். ஓ. இப்போ ஆட்டோ சங்கர் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே காவல்துறையினர் தான். நிச்சயமா. ம். அதாவது தவறான காவலர்கள். ஓ. காவலர்கள் நேர்மையானவர்கள் அதிகாரிகளிலும் இருக்கிறாங்க, கீழ்மட்ட காவலர்களிலும் இருக்கிறாங்க. ஆ. தவறான காவலர்கள், தவறான காவல் அதிகாரிகளால் தான் ஆட்டோ சங்கர் என்கிற ஒரு மிகப்பெரிய கிரிமினல் உருவானார். ம்.